வணக்கம். இந்த வீடியோவில் மினியேச்சர் கொலு வச்சு ஒரு க்ரீட்டிங் கார்டு சரஸ்வதி பூஜை இல்லை நவராத்திரிக்கு எப்படி ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கோகுலம் மேகசினில் 2015 வந்த ஆர்டிக்கிள் இது. ஒரு கொலுவோட ட்ராயிங் இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதை கலர் ஷீட்டில் செய்யலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா வந்துருந்துச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு A4 கலர் ஷீட் எனக்கு பிடிச்ச கலரில் எடுத்திருக்கேன். எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைன்ஸ் மார்க் பண்ணணும். இந்த ஷீட்க்கு வந்து 2 பக்கமும் ஒரு ஸ்கேலோட பிரெத் அந்த அளவு கேப் விட்டுட்டு ஒரு 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன். மொத்தமாக இந்த ஃபோல்டான ஏரியான்னு பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த பக்கம் 2.5, பேக் சைடில் 2.5. ஸோ ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே மடக்குனிங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண கேக் க்ரீட்டிங் கார்டில் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஆனால் 3 ஸ்டெப்ஸ் போட்டிருப்போம். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் சின்ன சைஸில் போயிருக்கோம். இப்போ கொலுங்கிறதுனால சேம் சைஸில் நமக்கு ஸ்டெப்ஸ் வேணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு 2.5 சென்டிமீட்டர் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். 2.5 சென்டிமீட்டர் லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் நல்ல வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கும். நம்ம ஏன்னா தொடர்ந்து கட் பண்ணால் கிழிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு திருப்பி இப்போ ஃபோல்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஸ்டெப் கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இப்போ செகண்ட் ஸ்டெப் கட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை ஒரு ரஃப் பேப்பரில் உங்களுக்கு கட் பண்ணி பாருங்கள், ஐடியா கிடச்சிடும். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரஃப் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஷீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே விடணும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துடும். ஈக்குவல் லென்த்தில் இருக்கும் எல்லா ஸ்டெப்ஸும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு கட் பண்ணியிருக்கோம், அடுத்து லெஃப்ட்டில். இப்போ சேம் இதை வந்து ரைட் சைடில் ட்ரை பண்ணணும், அந்த பேப்பரில் இன்னொரு பக்கம். செகண்ட் என்னெல்லாம் பண்ணமோ அதே திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு 2.5 சென்டிமீட்டருக்கு லைன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் வந்து ஹாஃப் ஷீட்டாக மடக்கிருந்தோம் இல்லையா, பார்க்குறதுக்கு இப்போ சின்னதாக இருக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் அழகாக வந்திருக்கும். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி இருக்குது. செய்கிறப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும் எப்படி கட் பண்ணி எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும்னு ஐடியா கிடச்சிடும். ஒரு A4 ஷீட் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 இடத்துல கட் ஆகியிருக்கும், ஃபோல்ட்ஸும் இருக்கும். நம்ம அப்போ தான் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வரும். திருப்பி நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான், கொலுவோட ஸ்டெப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் கொலுவில் வந்து திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் A4 கலர் ஷீட்லேயே சின்ன சின்னதாக கோபுரம், ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் மரம், வீடு, அந்த மாதிரி எது வந்து ரொம்ப ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்டெப்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் என்னது வந்து ஈஸியாக A4 ஷீட்டில் கலர் பண்ணி எடுக்க முடியுமோ அதை செஞ்சு கட் பண்ணி ஒட்டி பாருங்கள். இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பழைய மேகசின் இல்லைனா நியூஸ் பேப்பர் ஏதாவது சின்ன சின்ன பிக்சர்ஸ் வந்திருக்கும்ல, அதில் உங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் கூட நீங்கள் எடுத்து ஒட்டி பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், உங்களுக்கே ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து இது க்ரீட்டிங்கோட உள்பக்கம் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அவுட்டரில் நம்ம இன்னொரு A4 கலர் ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டணும். சென்டரில் இருக்கிற 3 ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம எந்த கம்மும் அப்ளை பண்ண வேண்டாம். நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு மட்டும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி பார்டரில் ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் க்ரீட்டிங் கார்டு. இதுக்கப்புறம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் என்னென்ன வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் சிம்பிளாக ஒரு சரஸ்வதி வார்லி ஆர்ட்டில் வரைஞ்சி தோரணம் மாதிரி போட்டு வரைஞ்சிருக்கேன். நீங்கள் A4 கலர் ஷீட்டில் கூட இன்னும் கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணலாம். பூ, விளக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக அந்த மினியேச்சர்ஸ் பேப்பரில் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அதுதான் காமிக்க போகிறேன். இந்த க்ரீட்டிங் கார்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி சரஸ்வதி பூஜா. தேங்க்யூ.